छोटा मुख बड़ी बात. வலியவர்களுக்கு போய் எளியவர்கள் கருத்தோ, அட்வைஸோ இந்த மாரி சொல்ற இடத்துல இந்த முகாவரை யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஒரு ராஜா இருக்காரு, அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த குடிமக்கள் போயிட்டு ஏதோ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் மாரி சொன்னா, அந்த இடத்துல ராஜா சொல்லுவாரு, "சோட்டா முக் படி பாத்" அப்படின்னு. இப்ப நம்மளோட ஹையர் அஃபிஷியல் இருக்காங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனுக்கோ நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத போய் நம்ம சொல்லணும். அவங்க தப்பா எடுத்துப்பாங்களோ, "நீ எல்லாம் கருத்து சொல்ல வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னா, அந்த இடத்துல தப்பா எடுத்துக்காதீங்க. "சோட்டா முக் படி பாத்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம்னா, "நான் கொஞ்சம் சின்னவன் தான். ஆனா இந்த விஷயம் வந்து நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது. நான் சொல்றது ஒரு சொல்யூஷனுக்கு தான்." அப்படின்னு நம்மளே கூட பொலைட்டா ஒரு சென்டென்ஸ மாத்துறதுக்கும் இந்த முகாவரைவ யூஸ் பண்ணலாம். இன்னொரு இடத்துல ஒரு திறமை இல்லாதவங்க பெரிய விஷயம் சொல்லும்போது, அது தப்பா இருக்கிற இடத்துல அவங்கள இழிவா பேசுறதுக்கும் இந்த சென்டென்ஸ யூஸ் பண்ணலாம். நம்பளுக்கு நம்பளே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்டின்னா, ஒரு ஹியூமிலிட்டியா அந்த மாரி ஒரு பணிவா சொல்ற இடத்துல இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகும்.